Reverend Dr. Madhu Krishnan. இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த பூரிப்போடும் கூட மாண்புமிகு தேவனுடைய மனுஷன் ரெவரண்ட் மது கிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். He is a great eminent scientist who has received the best scientist award. அவர் மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவும் அதற்கேற்ற விருதை உலகளவிலே பெருமளவில் பெற்ற பாக்கியமுள்ளவர். He is also the first Indian to receive the United States President Obama's award for his meritorious service for 30 years in 77 nations in establishing global peace. அதே போல அவர் கடந்த அமெரிக்க ஜனாதிபதி மிஸ்டர் ஒபாமா அவர்களுடைய கையிலே உலகளவிலே அவர் செய்த 77 தேசங்களில் 30 ஆண்டுகள் செய்த சமாதான தூதுவர் பணிக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதை இந்தியாவிலே அமெரிக்காவிலிருந்து வரவழைக்கப்பட்ட முதல் இந்தியர் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். He is the first ever Indian to be seated on the United Nations highest chair. அவர்தான் முதல் இந்தியராக ஐநா சபையினுடைய மிக உச்சிதமான பதவியிலே அமருகிற பாக்கியத்தை பெற்றவர். He has a diplomatic passport and he is the United Nations American diplomatic mission. அவர் அமெரிக்க டிப்ளமேட்டிக் மிஷன் மூலமாக விசேஷித்த கடவுச்சீட்டு மற்றும் பல்வேறு மேன்மைகளை பெற்ற ஒரு உன்னதமான மனுஷன். He is the ambassador of the USA's peace mission. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மூலமாய் உலகளவில் இருக்கக்கூடிய சமாதான ஊழியத்தினுடைய தலைவராகவும் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். He is also the chief governor of United Nations and United Nations International Human Rights Peace Commission. அதே போல உலக முழுவதிலுமாக சமாதான தூதுவராக ஏற்படுத்தப்பட்ட அவர் அந்த சமாதான இயக்கத்திற்கு தலைவராகவும் ஐநா சபைகள் மூலம் இதனுடைய மிக முக்கியஸ்தராகவும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So as the chief governor of United Nations GDO, we are so honored to have him in our midst this morning. இந்த ஐநா சபைகள் மூலமாய் மிக உயரிய பதவியையும் மிக உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்ற அவரை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். He is also the founder chairman of the Academy of the Universal Global Peace and Intergovernmental Organization. உலகளவிலே இருக்கக்கூடிய சமாதான தூதுவருக்கான அந்த உயர்ந்த பதவியையும் அதோடு கூட ஐநா சபைகள் மூலமாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அமைப்பினுடைய கவர்னராகவும் பொறுப்பேற்று அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். He is also the chairman of the diplomatic mission of Europe and Balkan nation. பால்கன் தேசம் என்று சொல்லப்படுகிற பிரதேசங்களுக்கும் ஐரோப்பா கண்டத்தினுடைய அமைப்புக்கும் அவரே சமாதான தூதுவராக தலைவராக கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். What a great honor and privilege to have such an eminent man of God, a great scientist, a great national, international leader in our midst. Let's put our hands together, welcome this great man of God to come now and take the dice. நாம் யாவரும் பலத்த கரகோஷம் எழுப்பி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மாண்புமிகு தேவ மனுஷன், ஒரு ஒப்பற்ற தலைவர், பல்வேறு பொறுப்புகளிலே உலகளாவிய சமாதான தூதர் நம் மத்தியிலே இந்த கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறார். இன்னொரு ஹல்லேலூயா. பாருங்கள், எங்கள் மத்தியிலே இப்பொழுது இந்த பாடத்தை இந்த செமினாரிலே எங்களுக்காக இப்பொழுது படிப்பிக்கும்படியாக வந்திருக்கிறவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. உலகளாவிய ரீதியிலே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தராலே உயர்த்தப்பட்ட மாண்புமிகு அப்போஸ்தலர் ப்ரொஃபசர் ரெவரண்ட் டாக்டர் மது கிருஷ்ணன் அவர்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த ஐபிஎஸ் சார்பிலே அன்போடு கூட அவரை வரவேற்கிறோம். தேவன் தாமே அவர் மூலமாக உலகளாவிய ரீதியிலே செய்கிற பெரிய காரியங்களை கொண்டு அவர் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாக இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவராக காணப்பட நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் அவரை அன்போடு கூட அழைக்கிறோம்.
எங்கள் மத்தியிலே மாண்புமிகு அப்போஸ்தலர் ப்ரொஃபசர் டாக்டர் மதுகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்போம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை அன்போடு கூட வரவேற்போம். அது மாத்திரமல்ல, எங்கள் மத்தியிலே இந்த தேவ செய்தியை தமிழிலே டிரான்ஸ்லேஷன் செய்யும்படியாக பாஸ்டர் உதயராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது அங்கே சென்னையிலே ஊழியம் செய்து வருகிற சுகஜீவ தேவ சபை போதகர் பாஸ்டர் உதயராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். அவருக்கும் நாங்கள் கரங்களை தட்டி தேவனை வரவேற்போம். I give all honor, all glory and all thanks to my Lord and Savior Jesus Christ. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நமது அன்பு இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரித்தாவதாக. For this great privilege which God has given unto me to come in midst of you all, this Zoom conference which has been hosted by my beloved friend Bishop Professor Dr. Paul Ambi Sinadurai, who is very very close to me. We have done the ministry together in Sri Lanka, and also he is also our international governor of our United Nations University in Europe and in UK. So he is my co-worker. We are working together for not only for the kingdom of God, but for the secular world also. Many things, many subjects. We are producing a lot of scientists in the world. I also thank my beloved brother Bishop Professor Dr. Paul Ambi, his son Dinesh, and the team Sudarshan, Ashok, and Pastor Prince from Malaysia, and all the team behind the whole of this program. Glory to God. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து தேவ ஊழியர்களின் கருத்தரங்களே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி இப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்கு செய்திருக்கிற எனது மிகவும் நெருக்கமான நண்பர், எனக்கு மிகவும் நெருக்கமானவர் மட்டுமல்ல, என்னோடு கூட இணைந்து நாங்கள் இணைந்தே கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிறோம். யுனைடெட் நேஷன், அதாவது ஐக்கிய நாடுகளின் அந்த கூட்டமைப்பில் இருக்கிற ஒரு பெரிய அமைப்பிலே ஐக்கிய நாடுகளின் அந்த உலகளாவிய நாடுகளின் நடுவிலே நாங்கள் செய்கிற ஊழியத்திலே கவர்னராக என்னோடு கூட சேர்ந்து பொறுப்பேற்று ஊழியங்களை செய்து வருகிற ஸ்ரீலங்காவிலும் உலகம் முழுவதிலும் ஐரோப்பியாவின் பல நாடுகளில் பொறுப்பாக இருக்கிற அருமையான ரெவரண்ட் டாக்டர் பேராசிரியர் தினேஷ் பால் அம்பி சின்னதுரை அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகன் தினேஷ் சின்னத்துறைக்காக, அவர்களோடு கூட சேர்ந்து அவருடைய குழுவினர்களுக்காக, மலேசியாவில் இருக்கிற போதர்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருடைய முயற்சியினால் இந்த கூட்டங்களை ஆண்டவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We are focusing on the church growth. Yesterday we have spoken about that every one of us are leaders, but then we want that every one of us should become better than the best leaders. If at all we have to make our congregation grow towards the maturity level of the same stature of like Jesus Christ, which is mentioned in the book of Ephesians 4th chapter 13th verse. So we all have to work together in unity in the last days, because these are the end days ministry for we all chosen servants of God. Many are called, but few are chosen. Among many called people in the world, in midst of 7.5 billion population of the world and 130 crore population of India, God has chosen you and me for a specific purpose. Glory to God. Hallelujah. இந்த குறிப்பான இந்த கருத்தரங்களே நாம் சபை வளர்ச்சி என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நேற்றைக்கு நாம் நம்முடைய அந்த செய்திகளை தியானத்தை நாம் துவக்கினோம். நாம் தேவனுடைய சபையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே போதகர்களாக பணியாற்றி வருகிற நாம் வெறும் தலைவர்களாக மட்டுமல்ல, சிறந்த தலைவர்களிலும் மேலான தலைவர்களாக மாற நமது சபையை நாம் விசுவாசிகள் என்கிற நிலைமையில் வைக்காமல் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை ஊழியர்களாக்கி அவர்கள் போய் ஆத்தும ஆதாயம் செய்கிற அந்த காரியத்திலே அவர்களை முனைப்புடன் செயல்பட பயிற்சி கொடுப்பது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பணித்திருக்கிற இந்த முழு உலகையும் சுவிசேஷமயமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குற காரியத்தை மிக சிறப்பாக செய்ய முடியும். அந்த ஒரு பெரிய நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம்
அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். இந்த கடைசி கால வேலைக்காக தேவன் அநேகரை அழைத்தார். ஆனால் நீங்களும் நானும் இந்த காலத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நமது கையின் கீழ் இருக்கிறவர்களை சிறந்த தலைவர்களாக உருவாக்குகிற அந்த காரியத்தை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. Hallelujah. I am talking everything out of my practical experience, from past more than 3 decades, which God has given me the experience in different field by planting several thousands of churches through such kind of teaching and training. By the grace of God, we could plant more than 30,000 churches around the world, even in the places where nobody even knew the name of Jesus Christ, totally virgin area. What I mean to say, nobody was knowing about Christianity. In those countries also God has helped us by sending our trained disciples, sending our evangelists to such remote area and to do the evangelical work and to establish the church over there. Glory to God. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்த கருத்தரங்கிலே பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஏதோ என்னுடைய மூளை அறிவினால் நான் பேசுகிறவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் என்னுடைய நீண்ட நெடுக பல ஆண்டு கால அனுபவத்தில் இருந்து உங்களோடு கூட நான் அனுபவித்தவைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த பல 10 ஆண்டுகளாக இந்த காரியங்களை உலகின் பல நாடுகளிலே நடைமுறைப்படுத்தி அது நிமித்தம் பெரிய வெற்றியை நாங்கள் கண்டபடியினாலே அதன் அடிப்படையில உங்களோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆண்டு கிருபையினால இந்த அபியாசங்களின் நிமித்தமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் 30,000 புதிய சபைகளை தேவன் ஸ்தாபிக்கும்படி உதவி செய்திருக்கிறார். அந்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட பகுதிகளை பற்றி கூற வேண்டுமானால் அதில் பல பகுதிகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு முறை கூட கேள்விப்பட்டதாக மக்கள் இனம் வாழுகிற அப்படிப்பட்ட பகுதியில் கூட தேவனுடைய ராஜ்யத்தின் சமாதான சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகளை ஸ்தாபிக்க தேவன் உதவி செய்தார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில தான் உங்களோடு கூட சபை வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். We have many life testimony. Anyhow, we are focusing on the church growth. The church growth, very specifically, we are talking about the church growth, and church growth without evangelism in the church, it is just not possible. So we have to focus on the evangelical work, which is a biblical mandate. Every believer, yesterday we have seen that every born again believer, every Holy Communion member, those who are baptized, water baptized, and also those who are Holy Spirit baptized, they should not be like half believer just coming and going. Everyone have to be changed, to be transformed. It is the duty of we leaders to transform them, to make them disciple, and the next step is to make them evangelists and to send to the north, to the south, to the east and the west of the entire world, the entire earth planet. That is the focus of we Christian leader. We have to do that thing in the end days. Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தின் ஒப்பற்ற இந்த மகத்தான பணியிலே அவரால் நியமிக்கப்பட்ட தலைவர்களாகிய நாம் சபை வளர்ச்சி என்பதை சுவிசேஷ பகிர்வு, அதாவது சுவிசேஷம் அறிவித்தல் என்கிற காரியம் இல்லாமல் அடையவே முடியாது. இவாஞ்சலிசம், சுவிசேஷம் அறிவித்தல் என்பது வேத முறைமையின்படியான சபை வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை பார்த்து நேற்றைக்கு நாம் பார்த்தோம். விசுவாசிகள், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள் வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் ஊழியர்களாக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக மாற்றப்பட்டு அவர்கள் உலகிலே சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பப்பட வேண்டும். அதற்கேற்றது போல் அவர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உலகின் கடைசி பரியந்தம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற மறுக்க முடியாத அந்த வேலையை, அந்த பெரிய பாரமான தேவ ராஜ்யத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை குறித்து நேற்றைக்கு நாம் பார்த்தோம். We cannot just compromise with this concept, the biblical concept, the biblical principle and the teaching of Jesus Christ, who himself told that you have not chosen me, I have chosen you so that you go, and have given you the appointment, given you the ordination.
not for just coming on Sunday, going back from Sunday's church, not for that purpose. You must come, of course, you must come for the fellowship, but at the same time, the word of God says, go and make disciples around the world, bring the fruits back to the church, and other rituals like baptism and other things the church leader, the church pastor will take. But the believer of every congregation, this is their basic fundamental duties. They may say we have got a lot of fundamental rights, fantastic, but then this duty, fundamental duty, they have to perform, the biblical duty they have to perform. Go bring the soul, add them to the kingdom of God, then the promise of God is going to be fulfilled. Whatever you shall ask in my name. We have read in the book of John 15 chapter 16 verse, the word of God says, Jesus is promising, my Father will give unto you. Glory to God. Hallelujah. We are appointed. Every believer of the church is appointed. It is not the responsibility of only the church leader, the church pastor, or Pastor Amma, or the children, or the first line leader. It is not their responsibility. They have to do that also. But every member, Holy Communion member, they have to go and bring the fruits. Evangelism is the backbone of the church. This I want to focus today. Evangelism is the backbone of the church growth. Hallelujah. சபையினுடைய மிக முக்கியமான இந்த பணியை சபையின் தலைவர்களாகிய நாம் தெளிவாக புரிந்து நமது விசுவாசிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்கள் விசுவாசிகள் என்பதனால் வந்து போகிற வேலை மட்டும் அல்ல, அவர்கள் உருவாக்கப்பட்டு அவர்களின் மேலே ஒரு பெரிய கடமை, பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவர்கள் போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது. சுவிசேஷம் அறிவிப்பது என்பது பாஸ்டருக்கோ, பாஸ்டர் அம்மாவுக்கோ அல்லது முதல்நிலை ஊழியர்களுக்கோ மட்டும் உரித்தான பகுதி அல்ல. இரண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே, ஏன் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், நீங்கள் போய் கனி கொடுக்கவும், உங்கள் கனி நிலைத்திருக்கவும், போய் வெளியிலே கனி கொடுத்து அந்த கனிகளை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களை ஞானஸ்தானத்தில் நடத்தி அவர்களை உருவாக்குவது அது பாஸ்டர் செய்து கொள்கிற வேலை. ஆனால் விசுவாசிகள் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபைகளுக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது மட்டுமே சபை வளர்ச்சியாகிய தேவனுடைய இருதயத்தின் மாறாத இந்த ஒரு பெரிய தரிசனம் நிறைவேற முடியும். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு நாம் சுவிசேஷம் அறிவித்தல் என்பது, சுவிசேஷ பிரகடனம் என்பது சபையின் முதுகெலும்பு என்பதை பற்றி நாம் அழுத்தமாக பார்க்க போகிறோம். Glory to God. Hallelujah. We have to focus, of course, on the church growth. As I told you, the backbone of the church growth is evangelism. If there is no evangelism, then the church cannot grow, because we will be teaching on 5 dimensions of the church growth, which is number 1, of course, the evangelism is the basic thing, the fundamental things. And then with this evangelism, this ministry, we have to achieve number 1 target, spiritual growth in the church. If there is a spiritual growth in the church, I'll come back again to each and every topic if the time permits. If there is a spiritual growth in the church, automatically there should be numerical growth in the church. Numerical growth in the sense, numbers should multiply. Every month, new members should be added. Number 3, if the number is multiplied in your church, you are not supposed to keep quiet. You have to do the extension of geographical growth. You have to start your branch church. Whichever area God has made you to plant the church, from that area you have to start a branch church to your neighboring village, to your neighboring town, to your neighboring district, to your neighboring country also. This is the responsibility. These are the biblical mandate for the church growth. Glory to God. And the end is, if you do everything such like this, then there will be called the financial growth. And the financial growth is possible that through your church believer only, those who are spiritually grown up, number is grown up, geographical growth is there, every believer is giving the tithes and offering to the congregation, and every your branch churches has to, this is compulsory, the branch churches has to send 10%, that is the tithe, to the headquarter, to the main church, to the headquarter. All branch churches, they should send
ties to the headquarter. If suppose we give such kind of teaching, I'm going to teach you little later. With this, there will be financial growth, and as I told you yesterday, we did not do the begging from a non-believer. We did not go in the crusade and asking money, begging from other people. All our needs will be fulfilled in the church, from the congregation, from the believer itself. And at the end, the fivefold ministry, which I am going to take one by one if time permits. Otherwise, you will be connected again through the email. We'll continue this kind of teaching even after these 3 days. Tomorrow also we are going to continue these things, imparting all those things with you all. Glory to God. Hallelujah. I'm sorry, Pastor Udayaraj, I cannot stop because I'm not very much used to the translation. That's why I'm speaking lengthy sentence. I'm sorry. Apologize for that. Apologize. இந்த நாட்களிலே நாம் சபை வளர்ச்சி என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நான் தொடர்ந்து சொல்வது போல இந்த சபை வளர்ச்சியின் முதுகெலும்பு சுவிசேஷ பிரகடனம். சுவிசேஷம் அறிவித்தல் இல்லாமல் சபை வளர்ச்சி என்பது சாத்தியமே இல்லை. அது வேதம் சொல்லியிருக்கிற முறைமையின்படியே ஆனது ஆகும். ஆகவே இந்த சபையின் முதுகெலும்பாகிய சுவிசேஷ மயமாக்கலில் நாம் கவனம் செலுத்தும் பொழுது அந்த வளர்ச்சியை நாம் 5 பகுதிகளாக பிரித்து சபை வளர்ச்சியில் 5 குறிப்புகளாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆவிக்குரிய வளர்ச்சி. அதாவது சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் சத்தியத்திலே கர்த்தருக்கடுத்த வேத புஸ்தகத்தின் வேதத்தின் சத்தியங்களிலே அவர்கள் ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது முதலாவது கவனம் செலுத்தப்பட வேண்டியது. இரண்டாவது, ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டுமல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தால் அதன் பிறகு எண்ணிக்கையிலும் வளர்ச்சி தானாக இருக்கும். அதாவது மாதம் புதிய புதிய ஆத்துமாக்கள் உங்கள் சபையிலே பெருகி கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி சபையில இருக்கும் பொழுது எண்ணிக்கையிலே வளர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். சபை ஆவியிலே வளர்ந்து எண்ணிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அது சபையும் எண்ணிக்கையிலே பெருகும். அதாவது ஒரு சபை என்பது கிளை சபைகளை விட்டு இப்பொழுது அந்த சபை வளர ஆரம்பிக்கும். பக்கத்து கிராமம், பக்கத்து பட்டணம், பக்கத்து மாவட்டம், பக்கத்து மாநிலம் என்று சொல்லி அந்த சபையானது கிளை விட்டு அது பரவும். அதுதான் ஜியோகிராபிக்கல் growth. அதாவது சபை பல சபைகளாக உருவெடுப்பது. அதன் பிறகு நான்காவது வளர்ச்சியின் பரிமாணத்திலே பினான்சியல் growth, அதாவது பொருளாதார வளர்ச்சி. இப்படி ஆவியிலே வளர்ந்து எண்ணிக்கையில் வளர்ந்து கிளை சபைகளாக வளர்ந்திருக்கிற சபையானது பொருளாதாரத்தில் தேவன் ஆசீர்வதித்துடனே அவர்கள் தங்கள் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது, தசமபாகங்கள் காணிக்கைகளை கொடுக்க, கிளை சபைகளில் இருந்து அவைகள் தலைமை சபைக்கு 10ல் 1 பங்காக வர, பொருளாதாரத்திலே நீங்கள் பலம் உள்ளவர்களா இருப்பீர்கள். இருந்தால் கர்த்தருடைய ஊழியங்களை நாம் வெறுமனே செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் பணம் அவசியமா இருக்கிறது. ஆகவே நமக்கு ஊழியத்துக்கு தேவையான பணத்திற்காக நாம் கையில பையை ஏந்தி கொண்டு குருசைட் மீட்டிங் அல்லது திறந்த கூட்டங்களை நடத்தி இயேசு அறியாத ஆட்களத்துல போய் பணந்தாரங்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. நமது தேவைகளை நமது விசுவாசிகள் மூலமாகவே நமது சபையிலேயே தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி பொருளாதாரத்திலேயும் நாம் வளர்ந்திருப்போம். பிறகு 5வது நாம் கவனிக்க போகிற முக்கியமான ஒரு தலைப்பு 5 வகையான ஊழியங்கள். அதுவும் நேரம் இருக்குமானால் இந்த படிப்பினைகளிலே நாம் பார்ப்போம். அல்லாவிட்டால், நேரம் இல்லாவிட்டால் தொடர்ந்து இப்படிப்பட்ட படிப்பினைகள், கருத்தரங்கள் தொடரும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து இந்த வளர்ச்சிகள் கவனம் செலுத்த உதவி செய்வாராக. If you as a leader making your congregation on the very first aspect of the spiritual growth, then your church believer will not be like running to some other church, running to some other people. Sometimes people are complaining that some other pastor has come from other country or from some other place, and they have stolen my sheep. My sheep he has taken. It is not the mistake of that pastor. It is not the mistake of that your sheep who has gone to the other place. Why they have gone? Because they have not spiritually grown up. You have not laid the foundation of your congregation member strongly on the biblical doctrine, on the biblical principles. They are still babies in Christ. That is why they have gone to other place. Maybe you are not giving them also proper spiritual strong food. People are desiring for more food, but you are giving only milk, you are giving only oats, you are giving only soft food, you are not giving strong food. Hallelujah. We have to understand
it is our responsibility to give them the spiritual food, strong food. Hallelujah. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக சபையிலே தலைவர்களாக பொறுப்பிலே தேவன் வைத்திருக்கிற தேவனால் அமர்த்தப்பட்டிருக்கிற நமது சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே கவனம் செலுத்தி வருகிற விசுவாசிகளுக்கு நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் போதிக்காத பட்சத்தில் அவர்கள் மற்ற சபைகளுக்கு தாவுகிற வேலையிலே காரியத்திலே இறங்கி விடுவார்கள். பொதுவாக போதகர்கள் இடையே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், இப்படி வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து என் சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் திருடி கொண்டு போய்விட்டார், என் சபையில் இருக்கிற ஆட்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நல்லா கவனிக்க வேண்டும், அது உண்மை அல்ல. உண்மையில் நாம் கவனிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தரமான வேத வசனத்தின் அடிப்படையிலான நல்ல உயர்ந்த சத்தான சத்தியங்களை உங்கள் சபைக்கு போதிக்கிறதை பழக்கமாக கொண்டு சத்தியத்திலே நடத்துகிற ஒரு நல்ல தலைவராக தகப்பனாக நீங்கள் இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் உங்கள் சபையின் விசுவாசிகள் உங்களை தாண்டி வெளியிடத்திற்கு போகவே மாட்டார்கள். நீங்கள் வெறும் பாலை மட்டுமே குடிக்க கொடுத்திருந்து தரமான நல்ல பலமான ஆகாரங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காவிட்டால் அவர்கள் இந்த நாட்களிலே எவ்வளவு நாட்களுக்கு தான் வெறும் பாலையை குடித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தரமான ஆகாரம் எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் விடுவார்கள். ஆகவே ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கிற இந்த காரியம் மிக முக்கியமானது. அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். Read book of Ephesians 4th chapter 14th verse. If your church people are running, tossing here and there, in search of something, they are caught up by some false teacher, false prophet, false kind of leaders, and then they are destroyed. So now it is our duty and responsibility also to safeguard all our sheep. We should not allow the wolf to come in our church and in our area to destroy our sheep. If we make our sheep very strong, then this thing will not be there. Children, babies in Christ will not be caught up, will not be resurrected in the first batch or in that secret rapture. That is very clear. Bible says very clear. So it is our responsibility to make them strong. Read book of Ephesians 4th chapter 14th verse. எபேசியர் 4 அதிகாரம் 14 வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் என்று வேதம் சொல்லுகிறது. குழந்தைகளாய் இருக்கிறவர்களை இந்த சூதும் வஞ்சகமான தந்திரமான கள்ள போதகர்கள் வந்து கவர்ந்து கொண்டு அவர்களை விழுங்கி போடுகிற ஒரு பொல்லாத காலத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது யாரும் அறிந்ததே. ஆகவே நமது மந்தையை நாம் ஓநாய்களுக்கு இரையாக கொடாமல் பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து நமது விசுவாசிகள் குழந்தைகளாய் இராதபடி அவர்கள் சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமான போதகங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தின் நல்ல தரமான ஆரோக்கிய உபதேசங்களை அவர்களுக்கு பலமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நம் மேல் விழுந்த கடமை என்பதை நாம் மறக்க கூடாது. Making our believers strong and then send them 2 by 2 for the evangelical work. That is the principle. If they are not strong, if the children, your church member still half believer, not full believer, not knowing the biblical doctrine, not knowing the biblical concept, if you send them for evangelism, they will go to other place, other area, and then they will settle down there. In the sense, when they will be getting honey, grapes, good things, they will settle down there. That is not the concept. They will start another one church there. That is not the concept. Spiritually grown up church in the sense, they have to go, win the soul, bring them back to the head organization, to the main church. Hallelujah. Not the independent way. That is not the concept. This is the spiritual growth. Like these children, as we just now read in the book of Ephesians 4th chapter 14, the children like people tossing from here to there. Some TV preacher comes to your town. Some TV preacher comes to your, city. The babies in Christ will be running behind
and they will give them all offering and all money. That is also wrong. All the tithes and all the money of your congregation members should come to you, to your church, to your congregation. That is the spiritual growth. Anyhow, we'll be teaching one by one when the time permits, but only I'm just giving you some of the introductions. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சில முக்கியமான இந்த முன்னுரைகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய சபை குழந்தைகளால் நிரம்பின சபையாயிராதபடி அவர்கள் வளர்ந்தவர்களாக, அதாவது பலப்பட்ட பிறகு 2 பேராக சுவிசேஷம் அறிவிக்க அனுப்புவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாணி. அவர் தமது சீஷர்களை பலப்படுத்தி அதன் பிறகு 2 பேராக சுவிசேஷம் அறிவிக்க கிராமங்கள் தோறும் அனுப்பினார். அதே போல நாமும் நமது விசுவாசிகளை பலப்படுத்தி அனுப்ப வேண்டும். அவர்களை பலவீனமானவர்களாக அனுப்பினால் நடக்கும். அவர்கள் போவார்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள், ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர மாட்டார்கள். அங்கேயே அவர்கள் சபையை ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள் தனிப்பட்ட வகையில. அது வேத முறைமையின்படியானது நன்ற அல்ல. நல்ல பலப்பட்டவர்கள், சத்தியத்துல பலப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? போவார்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபைக்கு கொண்டு வருவார்கள். அப்படி சபைக்கு கொண்டு வரும்போது அந்த சபை யார் சபைக்கு போக முடியும்? அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்றால், நல்ல பிரபலமான டிவி பிரசங்கிமார்கள் அந்த பகுதியில சுவிசேஷம் அறிவிக்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வருகிறார்கள் என்கிற சிறப்பு கூட்டம் நடக்கும் பொழுது இந்த குழந்தைகளாய் இருக்கிற விசுவாசிகள் அங்கே போய் அவர்கள் செய்தியை கேட்டுவிட்டு அங்கே அவருக்கு காணிக்கை அனுப்புவது, தசமபாகம் அனுப்புவது என்பது எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுப்பார்கள். இதுவும் முறையே இல்லை. எந்த சபையில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த சபைக்குத்தான், அந்த சபையிலே தான் அவர்கள் காணிக்கையும் தசமபாகம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சத்தியத்தை அவர்களுக்கு நாம் போதிக்கிற பொழுது அவர்கள் புரிந்து கொண்டு பலப்படக்கூடிய அடிப்படை சத்தியங்கள். ஆகவே இவைகளை நாம் கவனம் செலுத்துவோம். தொடர்ந்து தேவன் நம்மை நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். There are some more victims. The word of God says that innocent people will be deceived. We read in the book of 2 Corinthians 11th chapter, it is there, 4th, 5th and all. It's okay, no problem. The main focus, okay, you can read that. The main focus is the Apostle Paul is struggling hard. The church ministry, he was keep on establishing churches in different locations. God gave me the grace to go to almost every area where Apostle Paul has planted the church, where Apostle Paul has done the ministry. God has sent me even in Macedonia, where and the place where he was in prison. The place is still in such a condition in Macedonia. Now also it's so difficult to go. Our Bishop Ayya knows very well, because he knows that I am having a good status by the grace of God. I am holding American government gave me the diplomatic passport, and many government of many countries, they receive me, give me red carpet treatment, all securities are given, helicopters are given. Then I could go and reach to such area where Apostle Paul went, those area, early days in the 1st century. Now also it is so difficult to go because there is no transport there. There is no bus or no car, nothing can go. Or if you tell you want to go, you have to go by a horse, or some place you have to go by a donkey. Such area, the evangelical work was done by Apostle Paul. So we have to learn this thing, that how the ministry was done in the 1st century. We all have to come back again with the concept of the 1st century level, how the 1st century the gospel was taken to all different corners of the world. Glory to God. Hallelujah. முதல் நூற்றாண்டிலே சபையானது எப்படியாக ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து, வேத முறைமைக்கு நாம் திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சபை பலப்பட வேண்டும் என்று இவ்வளவு அவர் ஆதங்கப்படுவதற்கும் அவர் இவ்வளவு அதாவது ஏக்கத்தோடு எழுதுவதற்கும் காரணம் உண்டு. ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்திலே பல பகுதிகளிலே சென்று ஊழியங்களை செய்து சபைகளை ஸ்தாபித்து விசுவாசிகளை உருவாக்கி அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பட்ட பிரயாசம் என்பது உண்மையாகவே மிகவும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்க மிக உயர்ந்த பணிகளை அவர் செய்திருக்கிறார். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த இடத்திற்கெல்லாம் நான் அவர் போன எல்லா இடத்திற்கும், அவர் சபை ஸ்தாபித்த எல்லா இடத்திற்கும் நான் போகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் அமெரிக்க அரசாங்கத்தினாலே தூதுவர்களுக்கான உயர்ந்த அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் எனக்கு இருக்கிறபடினாலே எல்லா ஊர்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு கூட கடினமா இருக்கிற மக்கதோனியா போன்ற நாடுகளுக்கு இன்றைக்கு கூட போறது கஷ்டம், ஆனால் நான் சென்று வந்திருக்கிறேன்.
இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் நிமித்தமாக. இப்படி எல்லா இடத்திலும் அப்போஸ்தலனுடைய பவுலுடைய ஊழியத்தை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தபடினால நான் சொல்லுவேன், முதல் நூற்றாண்டிலே இந்த பரிசுத்தவான்கள் எப்படி சபைகளை ஸ்தாபித்தார்கள், அவர்கள் என்ன உறவையிலே, என்ன பாரத்திலே, என்ன சத்தியத்தின் அடிப்படையில செய்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே நாமும் செயல்பட வேண்டிய ஒரு காலம் இது பிரியமாக. Spiritual growth, one of the aspects, as I told you, like children tossing here and there, they are not strongly, the basis, the foundation is not laid strongly by the respective church leader. Some other things are also there. Financially problem is also coming because such people, they attend on your Sunday service, but then they send the offering, they send some kind of things on monthly basis to other people who came to your town, who came to your city just for a day or 3 days crusade. They came and they just went off. And then certain things they have given a teaching, like you buy a golden key. Buy a golden key, spend 3 lakhs rupees, buy a golden key, and then keep the golden key in your house. That is the key to heaven. And if you keep this key, golden key, by spending 3 lakhs rupees, all your children will be getting prosperity. Your daughter will be getting good alliance, good marriage alliance will come, and they will be getting good professional colleges. All kind of false and all kind of irrelevant things. And then people are deceived. Innocent people, the children of your own congregation, of your own church, they are deceived like this, and they are sending monthly offering by early days by postal by the post office, then MoneyGram, then X, then Y. Nowadays, by mobile transfer the money. So the money is not coming to your church, and you are crying. Money is not coming, but you have got good number of congregation is there. So that means you have not given them the spiritual growth. Teaching is not in the church. I'm not defaming anybody. I'm not condemning anyone. I'm just giving a strong doctrine. I have not come here to give you lollipop or to give you the cake, all grace and mercy and all kind of, such kind of things. No, you must learn strong doctrine, the biblical doctrine. Hallelujah. Glory to God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் கவனிக்கும் போது நமது சபையின் விசுவாசிகளை நாம் நல்ல சத்தியத்திலே அவர்களை பலப்பட்டவர்களாக நிலைநிறுத்தாத பட்சத்திலே அதை நிமித்தம் நாம் சந்திக்கிற சிரமங்கள் சொல்லி முடியாதவைகளாய் இருக்கிறது. அவர்கள் காற்றினால் அலைபட்டு அலைகிறவர்களைப் போல அங்கேயும் இங்கேயும் அலைந்து, அது மட்டும் இல்லாமல் நமது பகுதிக்கு, நமது கிராமத்திற்கு விசேஷித்த விருந்தாளிகளாக கூட்டம் நடத்த வந்த யாரோ ஒரு டிவி பிரசங்கியார் அவருக்கு பின்பாக மாதம் காணிக்கைகளை அனுப்பி கொண்டு யாரோ ஒருவர் நமது கிராமத்திலே, நமது வட்டாரத்திலே இந்த தங்க சாவி 3 லட்சம் ரூபாய் கொடுத்து இதை வாங்கி உங்கள் வீட்டிலே வைத்துக் கொண்டால் உங்கள் வீட்டிலே நன்மை வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் பிறக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை, வேதத்தில் இல்லாத சத்தியங்களை போதிக்க அவர்கள் அதற்கு செவி மடுத்து அதன் பின்பாக போய் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அனுப்புகிற, செலவு பண்ணுகிற எவ்வளோ ஒரு பொல்லாத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் நமது சபைக்கு சுத்தமான ஆரோக்கிய சத்தியத்தை போதித்து அவர்களை பலப்படுத்த வேண்டும். அவர்களை குழந்தைகள் என்கிற நிலைமையில் இருந்து நன்றாக வளர்ந்த புருஷர்கள் என்ற நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். இந்த கூட்டங்களிலே இப்படி நாம் பேசுவது நிமித்தம் நான் யாரையும் புண்படுத்துவதோ அல்லது யாரையும் குற்றப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. ஏதோ மழுப்பலாக பேசிவிட்டு போவது என்னுடைய காரியம் அல்ல. உங்கள் யாவருக்கும் சுத்தமான அதே நேரத்தில் வலுவான சத்தியங்களை ஆலோசனையாக வழங்கி உங்களுக்கு உதவி செய்வதுதான் என்னுடைய இருதயத்தின் பாரம். ஆகவேதான் வெளிப்படையாக இவைகளை பேசுகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நமது சபையில் இருக்கிற குழந்தைகள் வளர்கிறதற்கு ஏற்ற பலமான ஆகாரங்களை நாம் கொடுத்து வளர்ப்போமானால் அவர்கள் அலைகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Our focus is that every congregation members should be grown up, spiritually grown up, and then 2 by 2 we have to send them to the north, to the south, to the east, to the west with the gospel of peace, and send them to win the soul and bring them back to your church. That is the way how to do the numerical growth, the geographical growth, and the financial growth. When your church is growing with more than 300
people, then the congregation financially also it will be grown up. This all depends on only this one word, that is the evangelism. When there is no evangelism in the church, without any vision, the church cannot grow in any aspect. If you say we are spiritually grown up, then your church members 2 by 2 has to be sent, to different corners with the gospel of peace and teach them, preach them, come back with the new souls and add them to the kingdom of God. Hallelujah. கர்த்தருடைய சபையாகிய நம்முடைய கையில் இருக்கிற அந்த தேவனுடைய மந்தை உருவாக்கப்பட்டு பலப்பட்டு அவர்கள் 2 பேராக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக 8 திக்கும் 4 திசையும் அனுப்பப்பட வேண்டும். அப்படி அனுப்பப்பட்டால் அவர்கள் போய் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வருகிற போதுதான் சபை எண்ணிக்கையில் வளருவது, சபை கிளை சபைகளாக வளர்வது, பொருளாதாரத்தில் பலமுள்ள சபையாக இருப்பது என்பதெல்லாம் சாத்தியமாக முடியும். ஆகவே இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது சபை விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும், பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We give the professional kind of teaching and training how to share the gospel of peace of Jesus Christ within 5 to 10 minutes, maximum 10 minutes, while traveling in a train, while going by the bus with your co-passenger, without offending them. If you get a passenger of Muslim faith, if you're getting a passenger mostly in India like Hindu faith, how to reach them, how to talk to them in a very professional manner. We are giving that teaching, and I will be very happy if you all connect from all your church, at least minimum 5 to 10 of your believers for such training program. I'll be happy, me and our Bishop here will be happy to teach them, train them. Intense teaching program will be there, and your church will be multiplying, numerically growth will be there, and geographical growth will be there. Me and Bishop here don't want any money. We only will give you free of cost this kind of teaching and training, and your church has to grow towards the maturity level. That is our desire and that is our vision. இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற இந்த வேலையை நமது விசுவாசிகள் எப்படி தங்களுடைய அனுதின வாழ்க்கையில, அதாவது அவர்களுடைய ட்ரெயின் பிரயாணத்துல, ரயில் பிரயாணத்துல, பஸ் பிரயாணத்துல, அவர்களுடைய அனுதின வாழ்க்கையில அவர்கள் எப்படி இதை செயல்படுத்த முடியும் என்பதை பற்றி 5 to 10 நிமிடத்துல நாங்கள் அவர்களுக்கு ஒரு நேர்த்தியான தரமான சுவிசேஷம் அறிவிப்பதற்கான பயிற்சியை கொடுக்க எங்களிடத்துல அதற்கான வசதிகள் எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு விருப்பமானால் உங்கள் சபையிலிருந்து ஒரு 5-10 பேர் இந்த பயிற்சியிலே நீங்கள் அவர்களை அனுப்புவீர்களானால், அவர்களை அறிமுகப்படுத்துவீர்களானால், அவர்களுக்கு நாங்கள் மிகுந்த மன உவகையோடு அவர்களுக்கு நாங்கள் அந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். நானும் அருமையான பிஷப் பால் அம்பி அவர்களும் அப்படிப்பட்ட பயிற்சிகளை வழங்குகிறதுல சந்தோஷமா இருக்கிறோம், உற்சாகப்படுகிறோம். அதற்காக நாங்கள் எந்த ஒரு பண தொகையும் யாரிடத்திலும் கேட்பதில்லை. உங்கள் சபை வளர்ச்சிக்கு உபயோகமா இருக்க உங்கள் விசுவாசிகள் இந்த 5-10 நிமிடத்திலே தரமாக சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கலாம் என்கிற அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்கிற பயிற்சி வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பிஷப் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சபை தரத்திலேயும் அளவிலேயும் வளருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். Can you see one slide which I'm showing now? Can you see somebody different kind of things, that is effective evangelism among non-believer? Can you see this? Yeah. Okay. Pastor Udairaj, can you read so that I can understand from here? Evangelism. Effective evangelism among non-believers, bridging them with Christ. Okay. Bringing them to Christ. See, if we talk about the church growth, as I told you, evangelism is the backbone. Without evangelism, without sending your church believer to the north, to the south, to the east, to the west, already we know this is a biblical concept. We have read in the book of Romans, we know that book of Romans 10th chapter, how people will know unless you send them. You in the sense, the church send them, the church leaders send them, with the gospel. How blessed are the feet of those who are taking the gospel of peace. We have read yesterday in the book of Romans 10th chapter 14th and 15th verse. I think you can take once again 14th and 15th verse for us to understand, people to understand. It is biblical mandate, evangelism, taking the gospel out of your domain, out of your church, to
to all remote areas. It is the task, it is biblical concept, not my teaching, not my concept, it is the biblical concept. Read book of Romans 10th chapter 14th and 15th. Even read from 13th also, you can see that 13, 14, 15. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 15 வசனங்களை நாம் வாசிக்க மிகவும் அவசியமா இருக்கு இந்த காலத்துல. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 15. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நமது சபையிலிருந்து விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவிக்க 4 திசையும் 8 திக்கும் செல்ல வேண்டும். அல்லாத பட்சத்தில் சபை வளர்ச்சி என்பது சாத்தியமே இல்லை. சபை சுவிசேஷம் அறிவித்தல் சபை வளர்ச்சியின் முதுகெலும்பு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, Evangelism is the biblical mandate. No compromise. We cannot dilute this doctrine. வேத வசனத்தின் அடிப்படையிலான மிக முக்கியமான ஒரு அவசியமான காரியம் சுவிசேஷம் அறிவித்தல், சுவிசேஷ பிரகடனம். இதை நாம் எந்த வகையிலும் வேறு எந்த காரியத்தோடும் நாம் சமரசம் செய்து கொண்டு போய்கொண்டிருக்க முடியாது. பிரியமானவர்களே, இது சத்தியத்தின்படியே ஆன முறைமை. Biblical mandate in the sense we can say it is like a statutory law. Like for a country, you know, if you are driving a car, some country left hand driver, some country right hand driver. No, it is the law of that country. Even if suppose we Indian, like suppose if we go to US, we have to follow that law, the rule of that. That is called mandate. That is called, you know, the statutory law. Same way, it is biblical mandate. It is the law of Bible that you have not chosen me, I have chosen you, and I have given you the appointment. For what appointment? The appointment Jesus gave, that you go and bring the fruits. Go, do the evangelism, bring the fruits, so that your fruit shall remain forever. And then whatever you shall ask in my name, it shall be given unto you. This is the concept Jesus has given. Hallelujah. Every congregation member should be taught, given the training this way, that they cannot just come and go on Sunday without coming with a new soul, or at least one soul in 1 month time, so that 12 months 12 soul, one believer should bring that thing. That is compulsory mandate, biblical law. We can just say that thing. Glory to God. Hallelujah. வேதத்தின் படி சுவிசேஷம் அறிவித்தல் மிக முக்கியமானது, அவசியமானது. அது மாறாத சட்டம் என்று நான் சொல்வதை உங்களுக்கு இன்னும் அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருக்கிறது. அந்த தேசத்துக்கு அந்த நாட்டுக்கு போகும்போது, எந்த தேசத்திலிருந்து போனாலும் அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த சட்ட திட்டத்தின்படிதான் ஒருவர் இருக்க வேண்டும். சில நாடுகளிலே வலதுபுறமாக உட்கார்ந்து வண்டிகளை இயக்குவார்கள். சில நாடுகளிலே இடதுபுறமாக வண்டிகளை இயக்குகிற முறை இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற நாம் ஒரு முறையில இருக்கிறோம். அதாவது நாம் உட்கார்ந்து நாம இடதுபுறமாக வண்டிகளை இயக்க வேண்டும் என்றால், நீங்கள் அதாவது அமெரிக்க ஐக்கியாவுக்கு போகும்போது வலதுபுறமாகத்தான் உங்கள் வண்டி, வலது பக்கத்திலே உங்கள் வண்டிகளை இயக்க வேண்டிய அந்த ஒரு சட்டம் அங்கு இருக்கிறது. நீங்கள் அந்த ஊருக்கு போனால் அப்படித்தான் உங்கள் வாகனங்களை இயக்க வேண்டும். எப்படி அந்தந்த ஊருக்கென்று மாறாத சட்டம் இருக்கிறதோ, அதே மாதிரி வேதம் மாறாத ஒரு சட்டத்தை விசுவாசிகளுக்கு, சபைக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் சுவிசேஷம் அறிவித்தல். விசுவாசி, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒவ்வொருத்தரையும் நாம் பழக்க வைக்க வேண்டும், உறுதியாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது அவர்கள் மேல் விழுந்த மாறாத பிரமாணம். அவர்கள் தள்ளி ஒத்தி போடவே முடியாத ஒரு சட்டம். அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலாவது ஒரு புதிய ஆத்துமாவையாவது சபைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது அவர்களுக்கு வேதம் சொல்லியிருக்கிற ஒரு பெரிய பிரமாணம் என்று நாம் சொல்லித்தர வேண்டும். Even see, when Jesus was on this earth planet, he has given that demonstration, you know, how to do the evangelical work. See, that time not only 12 disciples were there, Jesus has used other people also, other disciples also. These 12 disciples were, of course,
were with Jesus 24 hours. All the time with Jesus with 24 hours. But there were other people also who were coming on, like, whenever Jesus was teaching, whenever Jesus was going from one place to other place, huge crowd was following him, and among them there were disciples. So Jesus has performed this kind of demonstration even those days, first century, by sending 12 disciples in book of Luke, 9th chapter, again sending 70 more disciples. 7 also and 70 also. See, so if now the church people say it is the responsibility of only the church pastor or Pastor Amma or the pastor first line leaders, it is not my responsibility. No, me and you have to give them this training, teaching that they cannot escape from this duties and responsibility, because they are also ordained, they are also appointed, all born again children of God, water baptized, Holy Spirit baptized, those who call themselves that we are new creature in the Lord, in accordance with the book of 2 Corinthians 5th chapter 17th verse. They are supposed to do this evangelical work, otherwise it is of no use. They will be like half believer coming and going without producing any fruit. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து முதல் நூற்றாண்டிலேயே இந்த சுவிசேஷ பிரகடனத்தை அவர் நடைமுறையிலே நமக்கு செய்து காண்பித்திருக்கிற ஒரு அழகான அந்த செய்முறையை நாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். இந்த 12 பேரும் 24 மணி நேரம் அவரோடு கூட இருந்தவர்கள். ஆனால் இந்த 12 பேரை தாண்டி அடுத்த ஒரு வட்டத்தில் சீஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் விசேஷ நாட்களிலே இயேசுவிடத்தில் வந்து போவதுமா இருந்தார்கள். அவர்களில் 70 பேர் இருந்தார்கள். முதலாவது இயேசு கிறிஸ்து 12 சீடரை 2 பேராக அனுப்பினார். அதன் பிறகு 10ஆவது அதிகாரத்திலே 70 சீஷரையும் 2 பேராக அனுப்பினார் என்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் நடைமுறையில இயேசு முதல் நூற்றாண்டிலேயே செய்த ஒரு அற்புதமான செய்முறை நமக்கு உதாரணமாக, நமக்கு நடைமுறை, நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமது சபையின் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்று சபையிலே பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ளுகிற நமது சபையின் விசுவாசிகள், அவர்கள் சீஷர்களாகிய அவர்களை தேவன் கனி கொடுக்கும்படிக்கு அவரே அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர்களை தேவன் அந்த வேலையிலே அவர்களை அமர்த்தி இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை சுவிசேஷம் அறிவிக்க அனுப்ப வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். Yesterday already we have seen from book of Luke, I think we have read that in book of Luke 13th chapter we have read, 6th verse onwards, that if you don't bring the fruit from last 3 years, you may be the believer. 3 years back you have taken baptism. 3 years back must be you have become like Holy Spirit baptized children of God. 3 years back, now you count, the church, you have to ask your church believer, now you count how many new fruit you have brought and added them to the kingdom. If you have not brought, you are in danger zone. The blessings will not be there. Of course we are in the grace period. Of course God is not taking the judgment very fast. God is merciful, but at the same time we are the appointed one, the chosen one. We have to perform our duties and responsibility. நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம் லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 6 முதல் 9 வசனங்களிலே ஒரு அத்திமரம் 3 வருடங்களாக கனி கொடாது இருக்கிற பொழுது அதை வெட்டி கொடுப்படியான ஒரு காரியத்தை தோட்டத்துக்கு எஜமான் வேலைக்காரனோடு பேசினார் என்பதை நாம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அப்படியானால் என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? ஒரு விசுவாசி ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து 3 வருடங்களுக்குள்ளே அவர் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற வேண்டும். அவர் 3 வருடங்களுக்குள்ளே ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாறவில்லை என்றால் அவர் மேல் வருகிற தேவனுடைய கோபம் என்பது மிக மோசமானதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஒரு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். தேவன் நம்ம மேல் கிருபையாக இருக்கிறார். இந்த கிருபையை நாம் அசட்டை செய்து விடாதபடிக்கு நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து விசுவாசிகள் எழும்பி சுவிசேஷம் அறிவிக்கிற கனி கொடுக்கிற மரங்களாக மாறி தோட்டத்துக்கு எஜமானுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறவர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். தேவன் அவர்களை உருவாக்குவாராக. Glory to God. Hallelujah. We know that
some people in the congregation sometimes may not act, they will not be comfortable if you talk to them the truth. Of course, the Bible says that truth shall deliver them, that they will deliver, you shall know the truth and the truth shall deliver them, make you free from all the bondages, from all such kind of things. Even if some people are baptized in the church, but still there are certain natures. Yes, yesterday we have seen that they are grieving the Holy Spirit, by all such kind of old man nature. And even beyond that also, some people may be attending in the church, may be having like a fox kind of spirit, or Egyptian kind of spirit. The Egypt spirit will be still with them. The fox kind of spirit will be still with them. So we, as a servant of God, as the church leaders, we have to find out and give them a separate treatment. We know that if somebody is having the virus, this kind of virus, we cannot keep them in the crowd. We have to keep them in separate way, and we have to give them a separate teaching. We don't want to lose them. But again, we have to teach them separately and make them make them to come back again to the mainstream of our congregation. Glory to God. Hallelujah. சில நேரத்தில் நம்முடைய சபையிலே நாம் சிலரை நாம் சந்திப்பது உண்டு. அதாவது நாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லும் பொழுது அவர்கள் நம்மை பகைப்பார்கள். சிலர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் சபையில சந்திப்பது இந்த நாட்களிலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். இப்படி சத்தியத்தை பகைக்கிற, சத்தியத்தை எதிர்க்கிற இவர்களுக்குள்ளே ஒரு ஓநாய் போன்ற அதாவது நரி போன்ற ஆவி, இல்லை என்றால் எகிப்தியத்தின் ஆவி, இப்படிப்பட்ட ஆவியினால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவர்கள் சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது அவர்கள் சத்தியத்திற்கு எதிராக, நமக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தனியாக பிரித்து அவர்களுக்கென்று தனியாக சத்திய போதனைகளை கொடுத்து அவர்களை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஏனென்றால் யாராவது ஒருத்தருக்கு வியாதி, வைரஸ் தொற்று வந்துவிட்டால் நாம் எப்படி தனியாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சைகளை கொடுத்து அவர்களை சரி செய்து பிறகு கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கிறார்களோ, அதே மாதிரி இந்த மாதிரியான நாட்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. அவர்களை இழந்து விடவும் கூடாது. அதே நேரத்தில் அவர்களை தனியாக விசேஷித்த ஜெபத்தோடு கூடிய போதனைகளிலே அவர்களை நடத்தி அவர்களையும் நாம் ஆதாயம் செய்து கொள்ள வேண்டும். Even those days when Jesus was speaking the truth, there was some group of people, some disciples, they will act as a disciple. They will be, as I told you yesterday, that in Uganda, I met I know one prophet who was giving the marriage, prophecies and all those things, and all people were running behind. They will be acting as, some people will be acting as like a prophet. The word of God says, if there is a prophecy is only for the edification of the church. Prophecy is not for individual like Hindus and all that do. I myself was doing that. I myself was, making horoscope. Me and my other priest, because I was the head priest. And then I was a small boy. When I was studying in class 9th and 10th, that time also I was making horoscope. All false, all hypocritic things were there. We knew that, of course, we need something. And suppose some disciple of the temple, they come and will tell them all false. They will come and say, today one lizard, has fell on my left. And then we'll say, oh, it is very bad. Lizard falling on your left hand is very bad. So you go and give some, bring one cow, bring, this kind of, mattress and 7 utensils and give as an offering to the temple. Like this we were duping. Like this we were deceiving people. Same like this thing in Christianity also, many such kind of prophets and all those things are deceiving people. So in the church growth, among the evangelism also, we must have the discerning spirit. We should not send such people of such kind of deceptive nature, those who are still not delivered. We should not send them for evangelical work. We should keep them separately, give them proper treatment. Otherwise they will go and they will first of all they will destroy the church. As like fox is coming and destroying the church. The fox is coming and destroying the wine, the garden of wine. All wine in
says she will be destroying that thing. Same way, they will destroy the ministry also. This is little in deep study. It is not possible in these 2 or 3 days. It requires little intense training. I'm coming to one. Okay, you please translate, then I'll come to that point. இந்த சத்தியத்திற்கு விரோதமாக எழுப்புகிறவர்களை பற்றி நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால் சற்று கவனிக்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் சபையில இருப்பார்கள். ஆனால் எல்லாரையும் போல அவர்கள் சாதாரணமாக இருப்பது போல நடிப்பார்கள். ஆனால் நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், அவர்களுக்குள்ளே வஞ்சகமான ஆவி கிரியை செய்யும். அதாவது திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நரிகளின் ஆவியை பிடித்திருக்கிறது போல இப்படிப்பட்ட நரிகளின் ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கூட சபை நடுவில் உண்டு. நான் உகாண்டாவிலே போய் ஊழியர் செய்த பொழுது அங்கெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல பல கள்ளத்திற்கு பார்த்திருக்கிற பாருங்க. அவங்க எல்லாம் ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்க்கதரிசனத்தை அடிச்சு விடுவாரு. உனக்கு இது ஆக போகுது, உனக்கு நல்ல காலம், உனக்கு திருமணம், அப்படி இப்படின்னு அவருக்கு பின்னாடி ஜனங்க ஓடுவாங்க. இதே மாதிரியான காரியத்தை பாருங்க. நானும் இந்துவாக இருந்த பொழுது சின்ன வயதிலே நான் கோயில்ல பூசாரி போல இருந்த போதெல்லாம் இந்த மாதிரி நாடி ஜோசியம், கை ஜோசியம் எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆட்கள் தான் பாருங்க. ஜனங்களை ஏமாத்துறதுக்கு, ஜனங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்கு எதையாவது ஒண்ணு சொல்றது. ஒருத்தர் வருவாரு, தோல்ல எனக்கு பள்ளி விழுந்துருச்சுங்க, இடது தோல்ல விழுந்துருச்சு. ஐயோ, இடது தோல்ல விழுந்துச்சா அது பெரிய தீட்டுங்க, அது ஒரு பெரிய தோஷம்ங்க, நீங்க போய் மாடை பிடிச்சிட்டு வாங்க, நீங்க போய் அதை கொண்டு வாங்க, நீங்க போய் 7 கோடி கொண்டு வாங்க, இதை கொண்டு காணிக்க செலுத்துங்க. இப்படி எல்லாம் ஜனங்களை ஏமாற்றுவதற்காகத்தான் செய்து கொண்டிருந்தேன். அதை நானே சொல்லுகிறேன். இப்படியாக செய்கிற ஆட்கள் கிறிஸ்தவத்திலும் வந்து விட்டார்கள். எப்படி இவர்கள் எல்லாம் வருகிறார்கள்? சரியான பலப்பட்ட ஆட்களை நாம் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பாதிருந்தால் இந்த சரியாக பலப்படாதவர்கள் போய் இப்படிப்பட்ட காரியத்தை சபையும் கெடுத்து விடுவார்கள். அங்கே போகிற இடத்திலேயும் இவர்கள் தங்களுக்கு கூட்டம் சேர்த்து தங்களுக்கு பொருள் சேர்க்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஆட்களை நாம் சரியாக கவனித்து அப்படிப்பட்ட ஆள்களை இனங்கண்டு பகுத்தறிந்து அவர்களை தனியாக பிரித்து அவர்களை சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பாமல் அவர்களை மாற்றுவதிலே, அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதிலே நாம் கவனம் செலுத்தி அதன் பிறகு நன்றாக பலப்பட்ட விசுவாசிகளை சுவிசேஷ அறிவிக்க அனுப்பும் பொழுது அவர்கள் ஆத்துமாக்களை கொண்டு சபையில் சேர்க்க வேத முறைமையின்படியேயான சபை வளர்ச்சி சாத்தியமாகும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட இந்த வஞ்சக காரியங்கள் எல்லாம் ஆழமாக கற்றுக்கொள்ள இந்த நமக்கு இருக்கிற நேரம் போதாது. இருக்கிற நேரத்திலே நான் கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நமக்கு போதிப்பாராக. Read book of John 6th chapter. There we see book of John 6th chapter. In 26th verse we see there were a lot of people were falling. Like for example in the church also, as I told you in Uganda, a lot of people are there. So because they are following the false prophet, okay, I think it is not only in Uganda, it somewhere everywhere it is there. You know, somebody has sent me one video of one very popular person. I don't want to take the name, but they told one prophecy, I think before election of this election of India, some prophecy came on the first, midnight, 31st December and the 1st January, some prophecy, some man was telling. That video is still there, somebody can find out that thing. In the prophecy it was mentioned, this time this government will not come. A young dynamic person, he was mentioning about Rahul Gandhi. So Rahul Gandhi will become the prime minister. All those things. Even if Rahul Gandhi becomes prime minister, whether it is going to edify the church, it is not going to edify my church and your church. Why we are concerned about that thing? Whosoever the government comes, let us respect them. That is the word of God says. That only Bible is teaching us. Why to give all false prophecies, false kind of, things and all. Even for the Trumpet, somebody gave some other prophecy. This time Trumpet, I'm not talking the early time. Trumpet cannot win. They were talking about, Hillary will be the things, president and all. Exactly, it was, different kind of thing. So I'm saying, if there is a prophecy should be for the edification of the church. So like this, what I say now, for sending evangelism team, sending from the church evangelism team, we have to be careful in selection of the team. Otherwise the evangelical work they will do in their own way and they will start some other congregation, some other group of people. We cannot call them as a church because the prophet
what he said in Uganda, they don't know what is the meaning of baptism. That is not a church, but then some group of people will be there. Read, the same kind of thing was there in book of John, 6th chapter, 26th verse, 26th and 27th verse, what Jesus replied to such kind of people. In Tamil you can read. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அதாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த பொழுது அவருக்கு பின்பாக எப்படி பலதார கூட்டங்கள் சென்றார்களோ, அது போல இன்றைக்கும் பலதார தீர்க்கதரிசிகளை, பல்வேறுபட்ட ஊழியர்களை பின்பற்றுகிற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். உகாண்டாவில் மட்டுமல்ல, இந்தியாவில் கூட தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற பல ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த வருடத்தின் துவக்கத்திலே கூட இந்தியாவுக்கு புதிய அரசாங்கம் மாறப்போகிறது, இளம் தலைமுறை ஆட்சிக்கு வரப்போகிறது, ராகுல் காந்தி வரப்போகிறார் என்கிறதை மறைமுகமாக சொன்ன ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள், அதெல்லாம் நடக்கவே இல்லை. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்பது சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவே தவிர தங்கள் பக்கத்துல கூட்டங்களை சேர்த்துக் கொள்வதற்காக அல்ல. அமெரிக்காவை பற்றி கூட ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், அடுத்த முறை அதிபதியாக இலாரி தான் வருவார்கள் என்று. ஆனால் இலாரி வரவில்லை, எதிரடியாக நேரெதிராக டொனால்ட் வந்தார். சோ இந்த மாதிரி ஜனங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக போதிக்கிற நிறைய கள்ளர்கள் இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல வேத வசன பகுதியாகிய நாம் இந்த 6:26, 27 வாசிக்கிறோம். Glory to God, hallelujah. Why I'm saying that evangelism is the backbone, but then selection of 2x2 team. The team selection is also very important. We should not select some person who is still not delivered, who is still not a new creature in the Lord, who is still not a born again Christ, born again children of God. We have to be very careful. Same Jesus, the same group of people, when they were falling, we read in the book of John, 6th chapter, just now we have read, that's 26 and 27, the people were falling because of the belly, to fulfill the carnal food. The carnal food, what they ate, what God gave them from, the 5 loaves of bread and the fish. God gave them something. People are falling for the belly shake. Many servants of God also joining the ministry for their belly shake, for their own carnal food. Read what happened. John 6th chapter, 60 verse. 60 verse. 6:60 யோவான் 6:60 அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்டார்கள் என்றார்கள். So if you tell every believer that on Sunday you are not supposed to come alone, you have to come with new soul, at least one soul in 1 month time. Some believer may not adjust, some believer may not say no, it is very katinama, very difficult doctrine. People may say that thing, but you have to teach them the truth. The truth, the biblical truth has to go to them. Glory to God, hallelujah. Then what happened? After that 66 verse, book of John, 6th chapter, 66 verse. What happened and then after that ultimately? 66 verse. 66 வசனத்தை வாசிப்போம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். Many people were backslided. The word is mentioned, many disciples. Yeah, the word is there. Disciples they were backslided. So, my dear children of God, my dear fellow co-workers, my dear fellow co-pastors, we have to understand evangelism is the foundation, is the backbone of the growth of the church. At the same time, the selection of 2x2 team is very, very important. I'll be now teaching little bit deeper about the evangelism, which is biblical mandate. பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் அறிவித்தல் சபை வளர்ச்சியின் முதுகெலும்பாய் இருப்பினும் சுவிசேஷம் அறிவிக்க நாம் அனுப்புகிற ஆட்கள் அவர்களை குறித்த கவனம் மிக முக்கியம். பாருங்கள்,
இந்த யோவான் 6வது அதிகாரத்திலே நாம் இப்பொழுது சற்று முன் வாசித்தோம் 26வது வசனத்துல, இங்கே ஒரு கூட்டம் அவரை பின்பற்றி வருகிறார்கள். எதற்காக பின்பற்றி வருகிறார்கள்? அவர்கள் வயிற்று ஆகாரத்திற்காக பின்பற்றி வருகிறார்கள். மாம்ச போஜனத்திற்காக அவர் பின்னாடி வருகிறார்களே தவிர ஆவிக்குரிய போஜனத்துக்காக இயேசு பின்பாக வரவில்லை. இன்றைக்கும் அநேகம் கள்ள உபதேசிகள் வயிற்று போஜனத்திற்காகத்தான் திரு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள் தவிர ஆவிக்குரிய அந்த நன்மைகளை போதிக்கிறதற்காக இல்லை என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட இந்த காரியத்தை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் என்றார்கள். அது மட்டுமல்ல, 66வது வசனத்திலே அநேக சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள். அவர்களுக்கு அதுல இருப்பதற்கு மனம் இல்லாமல் போனது. பிரியமானவர்களே, சுவிசேஷம் அறிவித்தல் எவ்வளவு முக்கியமோ அதே போல பலப்பட்டவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் நன்றாக தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். புதுப்பிக்கப்பட்டவர்களாக, புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்களாக, அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சத்தியத்திலே பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல தாக்கத்தை உண்டாக்கி ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். If you are not selecting the right team, then as I told you, they'll go to different place, a different town, a different country, and then they will establish their own, ministry by their own name. Like for example, last time I had been to Punjab, I have seen, of course, they were not properly trained. Many people are keeping the name of the ministry on their own name, like for the Deepak ministry or Peter ministry, because their name is Peter. Like Benny Hinn ministry, example, I'm just quoting, I'm not against Benny Hinn, but like Benny Hinn ministry, who we are to name the ministry by our name? We are only the servant. We are only the caretaker of the congregation. We are the servants. We are the minister to minister others, not to be ministers. So we should not keep such kind of fancy name for my ministry. If you say I and my, that's all. You are not an evangelist. You cannot run the church. You cannot have this kind of effective evangelism task to be done in your congregation. We have to be very, very careful in making our team totally crucified. They have to crucify everything, even not their mind, not their knowledge, that also has to be crucified. They should have the gift of the Holy Spirit, that is wisdom and knowledge should come from the Holy Spirit, not from their own academic kind of things, that should not be there. Glory to God. That is why I'm little extending this thing. That is why what happened, such people, they start a separate ministry in their own name, and like some people say prophetic ministry. I'm happy, good. As long as the prophetic ministry is making the church edification, making the church growth, fantastic. But in the fivefold ministry, all these apostles, prophets, teachers, evangelists, all these are appointed for the growth of the church. Evangelical things also appointed for the growth of the church. If you say that I have a ministry, prophetic ministry, it is like one hand. Prophetic ministry is one hand. Somebody will say healing ministry, like healing ministry is another one hand. But other things are not there. Like in Uganda, they don't know the baptism. But then they only have this prophetic thing, or false also. So for example, prophetic ministry, only one hand will be growing, big hand. Or one leg will become like, healing ministry, one leg, one part of the body, one leg. Healing ministry is one part of the body, one leg will be growing, other leg will be becoming lean. So how the man will walk with one big leg, one small leg, he'll be walking like a handicap. So the church will be handicapped. Be careful. Be careful, I'm telling you. Even if anybody is having the prophetic gift, anybody is having healing gift, fantastic, I salute you all. But then all the prophets, all the miracle healers, they have to work under the church leadership, under the pastor where they were taking the Holy Communion. They have to work under that. Then only the ministry will be flourishing. Then only the ministry will be having a real foundation. Otherwise,
people will be scattered. Like fox. சுவிசேஷம் Fox, like, yes. சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நாம் தெரிந்து அனுப்புகிற ஆட்கள் நன்றாக உருவாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி நாம் நன்றாக பலப்படாததை அனுப்பும் பொழுது அவர்கள் பக்கத்து ஊர்களுக்கு, பக்கத்து மாநிலத்திற்கு, பக்கத்து மாவட்டத்திற்கு சென்று தங்கள் பெயரிலே ஊழியத்தை ஆரம்பித்துக் கொள்வார்கள். வேதத்தின் அடிப்படையிலான ஊழியமாக அது இருக்காது. இன்னைக்கு நாம் உலகளாவிய ஊழியங்களை பார்க்கும் பொழுது பஞ்சாபில் மட்டுமல்ல, எங்கு போனாலும் அங்கே ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களுக்கு பின்னாடி இருக்கிற பெயரை நாம் பார்த்தால் அவருடைய சொந்த பெயர்ல பீட்டர் ஊழியங்கள், தாமஸ் ஊழியங்கள், பெனியல் ஊழியங்கள் என்று சொல்லி பெயரிலே ஊழியங்கள். பெயரில் ஊழியங்கள் என்பது எந்த அடிப்படையிலே அவர்கள் செய்கிறார்கள்? பெயரின் ஊழியம் என்பது வேதத்தின் முறையா? அல்லவே அல்ல. இந்த ஊழியத்துல நாம் வெறும் ஊழியர்கள், நாம் ஒரு வேலைக்காரர்கள். இது தேவனுடைய வேலை. ஆகவே தனிப்பட்ட ஒரு நபரின் பெயரிலே ஊழியங்கள் என்று வருவதெல்லாம் இது வேத முறைமையின்படியே அது வேதத்தின் சத்தியத்திற்கு உட்பட்டது அல்ல பிரியமானவர்களே. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோமே, சபையிலே 5 வகையான ஊழியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவர் சொல்கிறார், நான் தீர்க்கதரிசி, எனக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நல்லது. தீர்க்க தரிசன ஊழியம் சபையின் பக்தி விருத்துக்காக கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசன வரத்தை உடைய, தீர்க்க தரிசன ஊழியத்தை உடையவர் சபையிலிருந்து ஊழியம் செய்வது மிகவும் ஆசீர்வாதமானது. அது வரவேற்கப்படத்தக்கது. ஆனால் சபையை தாண்டி, சபைக்கு வெளியே போய் நான் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறேன்னு தனியா ஒருத்தர் நின்று அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை மட்டும் வளர்த்து கொண்டிருப்பார். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுடைய உடல்ல வெறும் தீர்க்க தரிசன ஊழியம் என்கிற ஒரு கை, தீர்க்க தரிசன ஊழியம் என்று வைத்துக் கொள்வோமே, கை மட்டும் வளர்ந்திருக்கிறது. ஹீலிங் மினிஸ்ட்ரி, அதாவது சுகமளிக்கிற ஊழியம் அப்படின்னு இந்த இன்னொரு கால் மட்டும் வளர்ந்திருக்கிறது. ஒரு கால் வளர்த்தி ஒரு கால் குட்டை என்றால் அந்த நபர் நடக்கும்போது எப்படி இருக்கும்? வேடிக்கையா இருக்கும் அல்லவா? அந்த மாதிரிதான் தேவனுடைய சரீரமாகிய சபையானது பரிதாபமான நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம், அநேகர் சபைக்குள் அடங்கி ஊழியம் செய்வதில்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய சுவிசேஷர்களாக இருந்தாலும், தீர்க்கதரிசன வர ஊழியமா இருந்தாலும், மெய்ப்பரா இருந்தாலும், போதகரா இருந்தாலும், அப்போஸ்தலரா இருந்தாலும், இந்த 5 வகையான ஊழியங்களும் சபையின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டதை தவிர உங்கள் சொந்த நீங்களே ஒரு ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல. இந்த 5 வகையான ஊழியங்களும் வேதத்தின்படி நாம் பார்த்தால் அது சபை பலப்படுவதற்காக, சபை சத்தியத்திலே வளருவதற்காகத்தானே தவிர தனியாக பெயர் உருவாக்கி கொள்வதற்காக அல்ல என்பதை நான் வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு தெளிவாக, தைரியமாக சொல்ல விரும்புகிறேன். See, that is why the main concern of many big churches nowadays, why they are not sending the church people 2 by 2 for the evangelical work, because of this reason. They feel that if they are sending their believer, to a next town with other things and all, to next country and all, then they will be lost. They will not come back. They will start their healing ministry there. They will start their prophetic ministry there. Or somebody is having gift of worship, they will start worship ministry in other place. Once it happens, so we were invited there in Sri Lanka many years back. That time, long years back when the civil war was going on, at that time I was having the permission, because from the United Nations I was having the permission even to go into the deep area where this civil war was going on. All those things was there. I met lot of our Tamilian people who were there those days and all those things. Anyhow, so that time I'm talking about those days. It happened that one of our Tamil pastor, he organized a very wonderful program under the basement of a hotel, without hiding from all the authorities and all. But since I was there, so we got one authority that because of doing the peace, building a peace among the people, so we got the permission. Anyhow, I'm just giving one example. I'm not against anybody. So as I told you, leader means we should understand that we should be prepared for going for a ministry. Like now for this, today also I'm teaching and training. From last 3 days also I was teaching and training, early also. So from last 15 days I'm fasting and praying. If I don't fast, I know sometimes it's not good for my body also. But if I don't fast, I will not get that kind of confidence, and I will not get that kind of victory.
So for going for any crusade or for any such kind of evangelical work, the fasting, praying, because we have to bind the power of darkness, the demonic power of that geographical area. Every geographical area has different kind of spirit. Demonic power will be there. Some place you can see a lot of suicide is happening. So there the suiciding spirit is dominating. Some place lot of divorce is happening, or lot of abortion is happening, or lot of rape case is happening. So some areas this kind of spirit is there. We all servant of God, before stepping into a city and all, we have to pray. We have to go with the power and authority. I mean to say the evangelist. Those evangelists will be going to a new area, they have to go with the power and authority. So we have to bind all such things. So what happened in Sri Lanka that time? One person we met in the hotel, and he told, "I'll also come." Okay, fantastic. Then we went, we took him, and then the organizer of the team, they told, "Okay, he is a very good worship leader. We'll allow him to worship." And he started worshiping one more song in the name of Holy Spirit. He concluded the whole meeting only in worshiping. He did not allow people to speak even a single word, So what I mean to say, everything, whether worship ministry or even or prophetic ministry or healing ministry, it has to be under a authority of the church supreme leadership. Then only the concept, the biblical concept, then only the edification will be there. Otherwise, it is of no use. Scattering, like fox is, Book of Solomon, 2nd chapter, 15th verse, the fox is destroying like vineyard. It will be destroyed. We have to be very, very careful. We cannot stop evangelical ministry from our church, because this is the biblical mandate. This is the rule. But at the same time, why people are afraid? Because of this kind of reason. Glory to God. Hallelujah. I'm sorry, Pastor Udayaraj. Keep speaking long sentence. I'm sorry. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேக சபைகள் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஆட்களை அனுப்புவதற்கு தயங்குவதற்கான காரணங்களும் நாம் கவனிக்க வேண்டியவைகளை தான் இருக்கிறது. குறிப்பாக நான் ஸ்ரீலங்கா சென்று, அதாவது இங்கே உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரங்களிலே விசேஷமான ஒரு அனுமதி எனக்கு இருந்தபடினாலே அங்கே ஹோட்டலிலே நாங்கள் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கிற பயிற்சிகளை கொடுக்கத்தக்கதாக கூட்டியிருந்தோம். அங்கே இருக்கிற அந்த ஊழியர் ஒருவர் மிக சிரமத்திற்கிடையே பல அனுமதிகளை பெற்று சில ஊழியர்களை கூட்டியிருந்தார். அப்பொழுது அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போகும் பொழுது ஒரு ஊழியர் நானும் வருகிறேன் என்று சொன்னார். சரி, அவரையும் கூட்டிக் கொண்டு போவோமே என்று நாங்கள் கூட்டிக் கொண்டு போனோம். அப்படி கூட்டிக் கொண்டு போய் அவரிடத்துல இவர் ஒரு நல்ல ஆராதனை வீரர், ஆகவே இவரிடத்துல கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்த கொடுப்போம் என்று சொன்னார்கள். நாங்கள் ஆராதனை நடத்த கொடுத்தோம். ஆனால் நடந்தது என்னவென்றால், முழு அந்த கூட்டத்தையும் ஆராதனை நடத்தியே அவர் அப்படியே முடித்து விட்டார். உங்களில் ஒருவரையும் பேச விடவில்லை. ஒரு பாடல் அடுத்த பாடல் அடுத்த பாடல் அடுத்த பாடல் என்று தன் திறமையை வெளிப்படுத்த பாடி கடைசியிலே அந்த கூட்டம் ஒரு வாரியாக அப்படியே முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய சபையிலே நீங்கள் ஆராதனை ஊழியமா இருக்கட்டும், அது தீர்க்கதரிசன ஊழியமா இருக்கட்டும், சுகமளிக்கிற ஊழியமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஊழியமா இருந்தாலும் அந்த ஊழியம் சபையின் பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படுகிற ஊழியமா இருக்க வேண்டும். அந்த பக்தி விருத்தி ஏற்படுத்துகிற ஊழியம் தான் வேதத்தின் அடிப்படையிலான ஊழியம். சுவிசேஷம் அறிவிக்கிற இந்த காரியம் மிகவும் முக்கியமானது, அது மறுக்கப்பட முடியாதது. ஆனால் நல்லா கவனிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது கூட அந்த பகுதியில் இப்போது நானே ஒரு 3 முறை வகுப்புகளை எடுக்கிறேன் பிரியமானவர்களே. ஆனால் ஒவ்வொரு முறைக்கும் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல வல்லமைக்காக காத்திருக்கிறேன். ஏனென்றால் நமக்கு விரோதமாக, நாம் கொண்டு செல்கிற இந்த வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருளின் அதிகாரங்கள் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, சுவிசேஷம் அறிவிக்க போறதுக்கு முன்பாக சரியாக சுவிசேஷம் அறிவிக்க போகிறவர்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உபவாசித்து அந்த பகுதியில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அந்தகார வல்லமைகள், தற்கொலையின் ஆவிகள் எல்லாம், அந்த பகுதியில் கிரியை செய்கிற ஆவிகள் எல்லாம் கடிந்து விட்டுதான் போக வேண்டும். இப்படி நாம் சிந்திக்க அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே சுவிசேஷம் அறிவித்தல் மிக முக்கியமா இருந்தாலும் கவனிக்க வேண்டியது, அனுப்ப வேண்டிய ஆட்கள் என்ன ஆயத்தத்தோடு அவர்கள் அனுப்பப்பட வேண்டும்,
அனுப்பப்படுகிற ஆட்கள் என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கவனிக்கும் போதுதான் வேதத்தின் அடிப்படையிலான சத்தியத்தின் படியான சபை வளர்ச்சியை நாம் காண முடியும். இதில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே. So making a team of 2 by 2, making a team of 2 by 2, the selection of team is also very important. That is the first step for we all church leaders to select the team, different team, and sending them to different locations, all 4 directions of the earth planet. We have to select them properly. As we have seen, Jesus has selected 70 more disciples and 12 disciples, but both the group, 70 different, they went 2 by 2 different location, 12 people 2 by 2 different locations, but then all were having the same power and the same authority by God. They all performed miracles, they all delivered people, they rebuked the demonic spirit, people were healed, and they came back and they were rejoicing. But Jesus again rebuked them and told, don't rejoice because all such things are miracle, but rejoice because through you the ministries and their name is written in the book of life. They are saved. That is more important. We send them the people with the power and authority, and then they come back with the report. The evangelists should come back to your church with the report. Even Apostle Paul. See, Apostle Paul, he was Saul, he became Paul. You know all the stories. You know the biblical the things over there in the book of Acts, everything, 9th chapter. He met the Lord, 10th and all those things. Transformation took place. Then he started preaching, teaching and all those things. Then he was not in the group of the apostles. Apostles were in Jerusalem. Barnabas, he took Paul to the apostles. Then the apostles laid hand, approved him, and included him in the group of the apostles, in the congregation. Till then he was not included. And then they have not sent Apostle Paul alone. Apostle Paul was not sent alone. One team was formed with Barnabas. And Barnabas and Apostle Paul, they went for the ministry. After some time, there was small conflict was there between Barnabas and Paul. Then also the apostles have not left Paul to go alone. They added another one person, that is Timothy, 2 by 2. Timothy again in the team. What all they were doing ministry, coming back and giving the report to the head organization, to the main, to the chief apostle. That should be the step, systematic evangelical step, systematic system of doing evangelical work through the church. That is important. Glory to God. When 2 evangelists goes from your church, the church people should fast and pray. They should be on the knees, because that is the power backup. When 2 evangelists are going, they will be binding all kind of things. When they pray, people will be delivered, all such things will be there. Miracles will be happening. Their heart will be opened. The heart will be melted. Stony-hearted people will be melted. The church people should not sleep. The church has to fast, pray, chain prayer, and all those things. With this concept, dear co-workers of God, God took me to 120 countries. 120 countries, God helped us with our team to establish more than 30,000 of churches. All glory and all honors to our God and Savior Jesus Christ, taking the concept of effective evangelism. Effective evangelism, very important topic for the church growth. Glory to God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ பிரகடனத்தை எப்படி செயல்படுத்தினார் என்பதை நாம் பார்த்த லூக்கா 9வது அதிகாரம் 10வது அதிகாரங்களிலே அவர் இரண்டு பேராக பிரித்து, அதாவது ஆட்களை தெரிந்தெடுப்பது மிக முக்கியம் பிரியமானவர்களே. நாம் சரியான தரமான ஆட்களை சுவிசேஷம் அறிவிக்க தெரிந்து அனுப்புவது மிக முக்கியம். இயேசு சரியான தரமான ரெண்டு பேராக தேவன் ஆட்களை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து அவர்களை வித்தியாசமான இடங்களுக்கு அனுப்புகிறார். அனுப்பும் போது யாவருக்குமே போன ஒவ்வொரு ஜோடியாய் போன ஒவ்வொருத்தருக்குமே வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். இவர்கள் போன இடத்திலெல்லாம் அற்புதம் நடந்தது, போன இடத்திலெல்லாம் பிசாசுகள் ஓடின,
போன இடத்துல எல்லாம் தேவன் மகிமைப்பட்டார். போனவர்கள் அப்படியே போய்விடவில்லை, போனவர்கள் திரும்பி வந்தார்கள். இயேசுவிடத்துல வந்து பிசாசுகள் ஓடின, வியாதிகள் சுகமாயின என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். ஏன் சொன்னார்? உங்கள் எல்லாருடைய பெயர்களும் சரி சமமாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் கவனிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க போனவர்கள் அனுப்பப்பட்ட இடத்துல திரும்பி வந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், போதகர்கள் பயப்படுகிறது என்னவென்றால், சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பினால் திரும்பி வருகிறதில்லை. திரும்பி வருகிறதில்லை என்றால் என்ன காரணம்? சரியான சத்தியத்திலே அவர்கள் உருவாக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் சபையை பாருங்கள். பவுல் சவுலாய் இருந்து பவுலாய் மாறுகிறார். மாறின பிறகும் அப்போஸ்தலர் அணியில் அவர் சேர்க்கப்படவில்லை. பிறகு சிலரால் ஊழியம் செய்து பர்னபாவும் பவுலும் இருவருமாக அப்போஸ்தலர்களால் அப்போஸ்தலர் அணியிலே சேர்க்கப்பட்டு இருவரையும் சேர்த்து ஜெபித்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் போய் திரும்பி ஊழியங்களை செய்த பிறகு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சில கருத்து வேறுபாடு வந்த உடனே 2 பேரும் பிரிகிறார்கள். அப்படி பிரிந்தாலும் தனியாக ஒருவரையும் அனுப்பவில்லை. பர்னபாவையும் தனியா அனுப்பலை, பவுலும் தனியா அனுப்ப, பவுலோடு கூட சீலாவை சேர்த்து, சீலாவும் தீமோத்தேயுமாக இப்படி பவுல் சேர்ந்து ஊழியம் செய்தார். 2 பேராக இணைந்த ஊழியம். ஒரு பக்கம் சபையிலே ஒரு குழுவினர் வெளியிலே சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, இன்னொரு பக்கம் சபையில ஒரு குழுவினர் உட்கார்ந்து அவர்களுக்காக கருத்தாய் ஜெபிக்க என்ன நடக்கும்? தேவன் அங்கே அற்புதங்களை நடப்பிப்பார், அதிசயங்களை நடப்பிப்பார். அங்கே புறஜாதியார் ரட்சிக்கப்படுவார்கள், அங்கே ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்படும், அங்கே போனவர்கள் திரும்ப வருவார்கள். இதுதான் வேதத்தின் அடிப்படையிலான சுவிசேஷ பிரகடன முறைமை. இதை நாம் வலியுறுத்த வேண்டும். இதுதான் மிகவும் பிரயோஜனமான சுவிசேஷ பிரகடன முறைமை. இவைகளை நாம் வலியுறுத்துவதை நீங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இடைபெறுவாராக. I think I conclude here for this session. I have already exceeded 5 minutes more. I'm sorry for that. So we can have a break. I hand over back to Bishop Ayya. After a break of 5 to 10 minutes, we can again continue these things. Glory to God. Hallelujah. இப்போது நாம் இந்த கூட்டத்தின் முடிவுக்கு, இந்த செஷன் முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு 5-10 நிமிடம் ஒரு இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் நாம் கூடி வருவோம். இப்பொழுது மீதியான காரியங்களை பிஷப் ஐயா பார்த்துக் கொள்வார். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது? அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிகிறோம். அநேக நாங்கள் சொல்லி